எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 55 கோப்மேயர். அத்தியாயம் 55. ஒரு பில்லியனராக மாறுவது எப்படி? இந்த அத்தியாயத்தின் முக்கிய நோக்கம் ஒரு பில்லியன் டாலர்களை எவ்வாறு ஈட்டுவது என்பதை உங்களுக்கு கூறுவதாகும். இது மிகப்பெரிய தொகையாக தோன்றலாம். அது உண்மையிலேயே ஒரு பெரிய தொகைதான். குறிப்பாக சொல்வதானால் இது 1000 மில்லியன் டாலர்களுக்கு சமமாகும். ஒரு பில்லியன் டாலர்களை சம்பாதிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரே உறுதியான வழி ஒரு பில்லியனரிடமிருந்து கற்றுக்கொள்வதே ஆகும். அதை சாதிக்காத ஒருவரிடமிருந்து அறிவுரை பெறுவதில் எந்த பயனும் இல்லை. ஒரு பில்லியன் டாலர்களை ஈட்டுவது எப்படி என்பது குறித்த பின்வரும் அறிவுரைகள். 1.5 பில்லியன் டாலருக்கும் அதிகமான 1500 மில்லியனுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை கொண்ட ஜே. பால் கெட்டியிடமிருந்து பெறப்பட்டவை ஆகும். கோடீஸ்வரரான ஜே. பால் கெட்டியின் நேர்காணலில் ஒன்றை நான் காண நேர்ந்தது. அப்போது அவரிடம் தனது வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்கப்பட்டது. இதோ 2 வார்த்தைகளில் அமைந்த அவரது பில்லியன் டாலர் ரகசியம். இன்னும் கடுமையாக முயற்சி செய். அவ்வளவுதான். இன்னும் தீவிரமாக முயற்சி செய்யுங்கள். அது மிகவும் எளிமையாக தோன்றினால் அதன் இறுதி விளைவு வரை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். முதலில் இன்னும் கடுமையாக முயற்சி செய்யுங்கள். பிறகு அதைவிட கடுமையாக முயற்சி செய்யுங்கள். அதையும் விட கடுமையாக முயற்சி செய்யுங்கள். பிறகு அதைவிடவும் கடுமையாக முயற்சி செய்யுங்கள். இப்படியே உங்கள் முயற்சிகளையும் ஆதாயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக பெருக்குகிறீர்கள். கூட்டு முயற்சி என்பது கூட்டு வட்டியை போன்றது. அது மிக வேகமாக விரிவடைகிறது. உங்கள் முயற்சிகளை பிரமிடாக்குவது என்பது உங்கள் இலாபங்களை பிரமிடாக்குவதை போன்றது. உங்கள் ஆதாயங்களில் ஏற்படும் முடுக்கம் மிகப்பெரியது. அதன் மொத்த விளைவு. சரி, பால் கெட்டி 1.5 பில்லியன் டாலர்களை சம்பாதித்தார். அவரது முறை இன்னும் கடுமையாக முயற்சி செய். வெற்றிக்கான வழிமுறைகளை ஆராய்வதிலேயே நான் என் வாழ்வை அர்ப்பணித்துள்ளேன். வெற்றி பெறுவது எப்படி என்பதை விளக்கும் நூல்களை கொண்ட 3 தனிப்பட்ட நூலகங்கள் என்னிடம் உள்ளன. உலகின் மிக வெற்றிகரமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிய வெற்றி முறைகள் அனைத்தையும் நான் ஆவணப்படுத்தியுள்ளேன். 1.000-க்கும் மேற்பட்ட நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை கொண்ட 15 தனிப்பட்ட கோப்புகள் என்னிடம் உள்ளன. இந்த வெற்றி முறைகளை நான் ஒரு நூல் வரிசையாக பதிவு செய்துள்ளேன். இந்நூல்கள் தனித்தனியாக விற்பனை செய்யப்பட்டாலும் இவை அனைத்தும் ஒன்றிணைந்து இந்நூலின் அட்டைப்படத்தின் பின்புறம் விவரிக்கப்பட்டுள்ள நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளின் முழுமையான நூலகத்தை ப்ரூவன் சக்சஸ் மெத்தட்ஸ் லைப்ரரி உருவாக்குகின்றன. ஒருவரின் தற்போதைய சூழல் எத்தகையதாக இருப்பினும் அவர் வெற்றி அடைய உதவுவதே எனது நோக்கமாகும். இப்போது வெறும் 2 வார்த்தைகளில் இன்னும் கடுமையாக முயலுங்கள் என்று கூறி வெற்றி பெறுவது எப்படி என்பதை சொல்லித்தரும் ஒரு கோடீஸ்வரர் வருகிறார். பால் கெட்டியின் அறிவுரையை பற்றி நான் எவ்வளவுக்கு அதிகமாக சிந்திக்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக அதை ஒரு வாழ்க்கை முழக்கமாக நான் விரும்புகிறேன். இன்னும் கடுமையாக முயலுங்கள்.